ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சனில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேஷனுக்கான டைம் தான், ப்ரிப்ரேஷன் டைம் ரொம்ப குறைவு. நான் வந்து ஹம்மூர் ஃபிஷ் 750 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்பட்ட மீன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு, மசாலா பெரட்டுறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. நீங்கள் எடுக்கிற மீன் அளவை பொறுத்து காரம் குறைவாகவோ அதிகமாகவோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப போட்டால் கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணும் பொழுது. அதனால் ஒரு 10-15 கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு வந்து புழிஞ்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும், அதனால் வந்துட்டு அளவாகவே புழிஞ்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். மசாலா பெரட்டிட்டு அந்த மசாலாவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்து அதிகமாக போயிடும். இந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே ஊற்றிக்கோங்க. அதாவது அப்போ தான் மசாலா வந்து மீன்லேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு ஆயிலில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் வந்து இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் எடுத்துருக்க மீனுக்கும் யூஸ் பண்ணியிருக்க மசாலாவுக்கும் தகுந்த மாதிரி வந்து சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திட்டிங்கனாலும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், இல்லை தேங்காய் எண்ணெயும் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். நம்ம இப்போ ஆயிலில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திட வேண்டாம். உங்கள் மீனில் வந்து மசாலா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு மீனை வந்து புரட்டி பாருங்கள், மசாலாவில் வந்து ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டலை அப்படின்னா அதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து எப்போயுமே ட்ரை பவுடராக போட்டால் மீனில் நல்லா ஒட்டும். நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் ஒட்டும். எப்போவுமே இந்த மீன் மசாலா தடவும் பொழுது இஞ்சி பூண்டு விழுதில் இஞ்சியினுடைய அளவு கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சியினுடைய அளவு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வாணலி அடியில் வந்து பொரிக்கும் பொழுது அப்படியே ஒட்டிக்கும். அதனால் பூண்டு அதிகமாக சேர்த்திக்கோங்க, இஞ்சி வந்து குறைவாக சேர்த்திக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கறனால நல்லா ரெட் கலரில் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பீசஸாக இந்த மாதிரி வந்து நீங்கள் புரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 3-4 மணி நேரம், இல்லைன்னா நம்ம வெயிலில் வச்சு பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சிடலாம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய மீனை வந்து குறைவான மீனாகவே போட்டு எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு லோ ஹீட்டில் 2 சைடு நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆயில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு ஈடு மீன் பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் மசாலா எல்லாம் ஒட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஈடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷில் வந்து அந்த கருப்பு பிடிக்காமல் இருக்கும், எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு மசாலா வந்து ஒட்டலை. உடனே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. உடனே திருப்பினீங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும். ஸோ 2 சைடு மாற்றி மாற்றி நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா சூப்பராக நல்லா ஜூஸியாக இருந்தது, ஏன்னா மசாலா பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால. இப்போ பாருங்கள், ஆயிலில் வந்து உங்களுக்கு கருப்பாக வந்து லைட்டாக அந்த மசாலா பட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் அடுத்த ஈடு கூட போடுங்க, இன்னொரு ஈடுக்கு பார்த்தீங்க இன்னும் கருப்பாயிடுச்சு அப்படின்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் டிஷ்யூ வச்சு எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து மீன் பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. ஸோ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை
ஹம்மூர் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க. மீன் முள் வந்து குறைவாக இருக்கிறத எடுத்தால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.